ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, செவ்வாய்க்கிழமை ஈவினிங், அதாவது அன்றைக்கி சந்திர கிரகணம் இருந்ததில் அது அன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம், கிரகணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் நான் என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்தேன் அப்படின்றத இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்ன பார்க்கலாமா? நான் அன்னைக்கு ஒரு 5:45 கிட்ட இருந்து வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 3 to 4:30 அந்த டைம் தான் கிரகணம் டைம். 4:30க்கு அப்புறம் முடிஞ்சிரும் அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், ஓ சரி அப்போ நம்ம 4:30க்கு முடியுதுல்ல, நம்ம இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கூட 5:45க்கு நம்ம வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னவோ 5:45க்கெல்லாம் குளிச்சுட்டு 6 மணிக்குள்ள பசங்களையும் நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டேன். குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் துடைக்கலான்னு சொல்லிட்டு, வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடை தான் துடைச்சி விட்டுட்டேன். நான் எப்போவுமே வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணுனேன்னா பூஜை ரூமில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து கிச்சன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹால், பெட்ரூம். சில டைம் என்ன பண்ணுவேன், கிச்சன் முடிஞ்சதுமே பெட்ரூமுக்கு போயிடுவேன். ஹாலுக்கு லாஸ்ட்டாக தான் வருவேன். ஏன்னா என்னுடைய ஹாலில் ரொம்ப பசங்க 24 மணி நேரமும் அங்கேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். தூங்குகிற டைம் மட்டும்தான் இங்கே பெட்ரூமுக்கு வருவாங்க. பாக்கி எல்லா டைமுமே அங்கே ஹாலில் தான் இருப்பாங்களா, அதனால் ஹாலில் கொஞ்சம் ஜாஸ்தி அழுக்கு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பூஜை ரூம், கிச்சன், நெக்ஸ்ட்டு பெட்ரூமு, அப்புறம் ஹால், அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வீடு துடைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு பூ எதுவும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்க வர்றதே 7 மணிக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் சாமி கும்பிடும்போது கொஞ்சம் பூ வைக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். அது அரளிப்பூ தான். அரளிப்பூ வைக்கலாமா, நம்ம சைடு இது வரைக்கும் நான் வச்சு பார்க்கல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க டெய்லியும் பூஜை பண்ணுறதுக்கு இந்த அரளிப்பூ தான் பிடுங்கிட்டு போவாங்க. அதுவும் சிவனுக்கு இங்கே இருக்கிறவங்க டெய்லியும் பூஜை பண்ணுவாங்களா, அப்போது இந்த பூ தான் பறிச்சுட்டு போவாங்க. சரி அதனால் இன்றைக்கி பூ கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பூவை பறிச்சுட்டு வாசல் எல்லாம் கூட்டி, கோலம் போட முடியாதுல்ல அன்றைக்கி பௌர்ணமியில், அதனால் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் தெளித்து விட்டுட்டு கையோட அங்கேயும் சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். பாவம் தேவேஷ் ஒரு 5 மணின்ற போதெல்லாம் வெளியே விளையாட போகிற டைம். அதனால் அம்மா நான் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானா, சரி இருடா கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தேவ்குட்டியை நல்லா குளிப்பாட்டிட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதையும் அனுப்பிச்சி விட்றலாம், ஆனால் வெளியில் பெரிய பசங்கள்லாம் விளையாடுவாங்களா, பால் எல்லாம் மேலே பட்டதுன்னா அதையே அழுதுகிட்டே இருக்கும். அதனால் நான் வெளியில் போனால் மட்டும்தான் அதையை கூட்டிகிட்டு போவேன். தேவ்குட்டி மட்டும் வெளியே விளையாடிட்டு இருந்தது. வீடெல்லாம் துடைச்சி அடுப்புக்கும் வாசலுக்கும் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு, பூஜை ரூம்லேயும் பூவெல்லாம் வச்சு நல்லா தீபம் எல்லாம் ஏற்றிட்டேன். ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசலுக்குமே காமிச்சிருந்தேன். அது எப்படா இவ கதவை திறப்பா, நம்ம எப்போ வெளியில் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பாவமாக இருக்கான் அவன். அம்மா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், இருடா ஒரு 10 நிமிஷம் இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு. அப்புறம் அதே மாதிரி தான் பண்ணினேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ரூமுக்குமே நல்ல தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதிக்குட்டியை வெளியில் விளையாட கூட்டிகிட்டு போனேன். அனுப்பி விட்றதுனால ஒன்றும் இல்லை, இங்கே பாம்புங்க கூட கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் தேவேஷ் கொஞ்சம் விவரம் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தனால நான் போனால் தான் கூட்டிகிட்டு போவேன். அன்றைக்கி போய் பசங்களையும் வெளியே விளையாட விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ஈவினிங் நைட்டு வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டுக்கு டிஃபன் தான் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.